Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. என் பிரச்சனைக்கு முன்னாலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வச்சிருவாரு. என் பாடுகளுக்கு முன்னாலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வச்சிருவாரு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தர் தமது ஊழியர்களை முதலாவது காற்றுகளாகவும் அவர்களையே தூதர்களாக வச்சிருக்கிறார். முதல்ல நீங்க கண்ணால பார்க்கிற தூதர்கள் யாரு? தேவனுடைய ஊழியர்கள் தான். முதல்ல அவங்க கிட்ட நீ ஆலோசனை கேட்கணும், அவங்களோட கனெக்ஷன் வச்சுக்கிடணும். தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய காரியங்களை போய் ஆலோசனை கேட்டு தேவனோடு இணைந்து காரியங்களை கேட்டு செய்யும் போது தேவன் நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த மாதம் கர்த்தர் இப்படி தம்முடைய தூதர்களை அனுப்பி தம்முடைய தாசர்களை பாதுகாக்கிறார். தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு இந்த பூமியில் கிரியை எப்படி செய்கிறார் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு the miraculous deliverance of Daniel in the lion's den by God sending an angel. சிங்க கெபியிலே தானியேல் இருந்த பொழுது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி எப்படி அவனை மீட்டு கொண்டார். அதே தேவன் இன்றைக்கு நம்மத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் கரங்களை வைத்து ஆமென் என்று சொல்ல கேட்கிறேன். ஆமென். ஆகவே வாசிப்போம். 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவாக முன்பாகவும் நீதிகேடு செய்ததில்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க முடிஞ்ச எல்லாரும் வாசிப்போமா? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். போதும். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி. ஹல்லேலூயா. எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி. சங்கீதம் 34:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி நம்ம என்ன செய்கிறார்களாம்? விடுவிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். புரிந்தவர்கள் ஆமென் என்று சொல்ல கேட்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 91:11 நமக்கு தெரிந்த ஃபேவரட் வசனம். உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வாரா? உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு தூதர்களுக்கு என்ன செய்வாரா? கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கவனியுங்கள், கவனமாக கவனியுங்கள். அவசியம் இருந்தால் ஆண்டவரே நேரடியாக இறங்கி வருவார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறது, 3 தூதர்கள் வந்தார்கள். அதில் ஒருவர் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அடையாளம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 14 முதல் 32 வசனங்களிலே வனாந்தரத்தில் ஆகார் அலைந்து கொண்டிருந்த பொழுது the angel of the Lord என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 16ஆம் அதிகாரத்தில் angel of the Lord, அது யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு இந்த பூமிக்கு இயேசுவாக வருவதற்கு முன்பதாக பரலோகத்தின் தூதனாக இறங்கி பூமியிலே அவர் அனுப்பப்பட்டார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்த சத்தத்தை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய தூதன். சத்தமா சொல்லிட்டு கரங்களை தட்டுங்க. கர்த்தருடைய தூதனானவர், the angel of the Lord என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ வேதாகமம் முழுவதும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை பல விதங்களில் வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? இங்கே தூதனை அனுப்பினாரா அல்லது அங்கே யார் இறங்கி வந்தா? அப்போஸ்தலர் 13:1-2 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? அங்கே இறங்கி
வந்தார். 13:2 அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற இருந்தபோது பர்னபாவையும் சவுலையும் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். புரிந்தால் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஆவியானவராக இறங்கி ஆராதனை வேளையில் இறங்கி வருவார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுத்து பார்த்தால் அவர்கள் 120 பேர் கூடி ஆராதித்துக் கொண்டிருந்த பொழுது இங்க எப்படி வந்தார் பாருங்க. அப்போஸ்தலர் 2:2 பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவர் எப்படியும் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. கை வைத்த முடியலன்னா விட்டுருங்க. கை வைத்த முடிஞ்சா கையை வைத்து சொல்லுங்க, தூதனாக வருவார். கை எப்படி சுத்திட்டு சொல்லுங்க, ஆவியானவராக இறங்கி வருவார், இயேசுவாக வருவார், மகிமையின் தேவனாக வருவார். நல்ல கரங்களை தட்டி அவரை ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. அவர் God can come in any form. பரிசுத்த ஆவியானவராக வருவார். இப்ப நம்ம மத்தியில் இன்னைக்கெல்லாம் ஆவியானவராக நம்ம மத்தியில் அவர் இருப்பார். இந்த எல்லை முழுவதும் தூதர்களாக வந்து இருப்பாங்க. தூதர்கள் வந்துட்டாலே அங்கே யார் இருப்பா? ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் இருந்தாலே அங்கே யார் இருப்பாங்க? தூதர்கள் இருப்பாங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்க ஆமென் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வேதாகமம் முழுவதும் தேவன் தம்முடைய வல்லமையை பல விதங்களில் விளங்கச் செய்கிறார். அதே நேரத்தில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டால், வேதம் உள்ளவர்கள் எல்லாம் எடுத்துக்கிடுங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு பெரிய நூற்றுக்கு அதிபதி, ஒரு பெரிய கமாண்டர் இன் சீஃப், அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இங்கே 3 தூதர்கள் வரவில்லை, பரிசுத்த ஆவியானவராக வரவில்லை. கவனியுங்கள், நேரடியாக கண்ணால் பார்க்கும்படி வாசிக்கலாம். 3ஆம் வசனம் 10:3 பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் எல்லாம் அந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. என்னது? பிரத்யட்சம். இங்கிலீஷ்ல evidentially he saw the angel. இதுவரைக்கும் புரிந்தவர்கள் கை வைத்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். கை வைத்துட்டு சொல்லுங்க எல்லாம். ஆபிரகாமுக்கு 3 தூதர்களாக நீங்க வந்தீங்க ஆண்டவரே. அப்போஸ்தலர் நாட்களில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா பரிசுத்த ஆவியானவராக இறங்கி வந்தீங்களே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இடிமுழக்கத்தோடு அக்னியாக இறங்கி வந்தீங்களே. நீர் யாரு? சர்வ வல்லவர். ஆனா கொர்நேலி ஜெபம் பண்ணின பொழுது யார் வந்தா? யார் வந்தா? தேவதூதன். யார் வந்தது? கர்த்தருடைய தேவதூதன். தானியேல் சிங்கக்கபியில் தூதன் வந்த பொழுது தானியேல் தேவதூதனை பார்த்ததாக வேதம் நமக்கு சொல்லவில்லை. தானியேல் சொல்றாரு, ஒரு தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஆனால் அவர் பார்த்தாரோ பார்க்கலையோன்னு தெரியல, பார்த்ததா அவர் சொல்லலை. ஆனால் இங்க இந்த கொர்நேலி சொல்றாரு, யாரை பார்க்கிறாரு? தேவனுடைய தூதன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவதூதர்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். பார்க்க முடியாமல் இருக்குமா? முடியாமலும் இருக்கும். எப்படி என்றால், ஆண்டவர் உன்னை அனுமதிச்சாதான் தூதர்களை என்ன செய்ய முடியும்? நாம பார்க்க முடியும். தேவ தூதர்களை பார்ப்பதற்குரிய கண்களை கர்த்தர் உனக்கு தருவார். அந்த கண்களை யார் திறக்கணும்? தேவன் திறக்கணும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால், அங்கே எலிசா என்ற தேவ மனிதன் ஒரு குகையிலே உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த எலிசாவின் குகையை சுற்றிலும் அக்னி தூதர்கள் வந்து என்ன செய்தார்கள்? வந்து இறங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அக்னி தூதர்கள் வந்து இறங்கின பொழுது எலிசாவை சுற்றிலும், கவனிங்க, எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இப்போ அங்க பாத்தீங்கன்னா 2 பேர் பார்க்கிறாங்க. முதல்ல எலிசா தீர்க்கதரிசி, அதுக்கு அவர் பார்க்கிறாரு, அதுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த கேயாசி வந்து பார்த்துட்டு அவன் சொன்ன அந்த முதல்ல இருந்து வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். அப்ப கவனிங்க, எலிசா தீர்க்கதரிசிக்கு தூதர்கள் இருந்தது தெரிந்தது, ஆனால் வேலைக்காரனுக்கு தூதர்கள் இருந்தது தெரியவில்லை. உடனே எலிசா ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே இவனுடைய கண்களை என்ன செய்தருளும்? திறந்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்ண அடுத்த வினாடி இந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது யாரை பார்த்தான்? தூதர்களை பார்த்தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் 2 கண்ணு நல்ல கருகருன்னு இருக்குல்ல, எல்லாருக்கும் சரியாக தெரிய மாட்டேங்குன்னு கீழே கலர் அடித்து வேற கண்ணை தெரிய வச்சுக்கிறாங்க. சிலர்லாம் நல்லா இருக்கு கண்ணு,
ஆனா இந்த கண்ணை பத்தி வேதம் சொல்லலை. இந்த கண்ணை வச்சு இதெல்லாம் பார்க்கலாம். ஆனா நமக்கு உங்க நெஞ்சில எல்லாம் கைவிங்க, இருதயத்தில் ஆவிக்குரிய கண்கள் இருக்கிறது. நெஞ்சை பிடிச்சி அழுத்தி எதுவும் செஞ்சிடாதீங்க, இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, என்ன கண்ணு நமக்கு இருக்கு? கை வைத்துங்க, ஸ்பிரிச்சுவல் ஐஸ். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய கண்களை திறக்கிறது யாரு தான்? தேவன். ஹல்லேலூயா. இந்த கண்ணால பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாக தான் பார்க்க முடியும். ஆனால் ஆவிக்குரிய மனிதர்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால், அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், பரிசுத்த ஆவியில் நிறைந்து நீ ஆவிக்குள்ள மாறும்போது உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஊழியக்காரங்க சில நேரத்தில் அவங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட உடனே தூதர்கள் வந்ததை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, நம்ப மாட்டாங்க சிலர், உன் கண்ணு திறக்கல, அவர் கண்ணு திறந்திருக்கு, அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, யார் தூதரை பார்க்க முடியும்? யார் கண்களை திறந்த பார்க்கலாம்? கையை நல்ல வைத்து சொல்லுங்க, யார் கண்களை திறக்கணும்? கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை தேவன் கண்களை திறந்து நீ தூதர்களை பார்க்காவிட்டாலும், தூதர்கள் அங்க வந்து உதவி செய்வார்கள். நீ பார்க்காவிட்டாலும் நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? விசுவாசிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இப்ப வாசிங்க தானியேல் 6:22. இப்ப தானியேல் ஒருவேளை நேரடியாக பார்க்காவிட்டாலும் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவைகளின் வாயை என்ன செய்தாரா? கட்டி போட்டார். கொஞ்சம் கவனிங்க எல்லாரும் வேகமாக. இந்த சிங்கம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சிங்கத்தை அவுத்து விட்டா அங்க உள்ள அவ்வளவு பேரையும் என்ன செஞ்சிருச்சு? சாப்பிட்டுருச்சு. இல்ல கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும். 24வது வசனம் பாருங்களேன். தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோ வென்றால் ராஜா கொண்டு வர சொல்லி அவர்களையும் அவர்கள் குமாரரையும், நல்ல கவனிங்க வசனத்தை, அவர்களையும் அந்த குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். எல்லாம் வாசிங்க, என் கூட சேர்ந்து கூட சேர்ந்து வாசிங்க. அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே. மறுபடியும் சொல்லுங்க, அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே. எது பாய்ந்துருச்சு? சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து. அப்படின்னு இல்லைங்க. இப்ப தானியேலை தூக்கி உள்ள போடும் போது சிங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த மாதிரிதான் செஞ்சிருக்கணும். ஆனா தானியேலை சிங்கங்கள் ஒன்று செய்யவில்லை. கையை நல்லா வைத்து வாயை திறந்து, ஏன்? தானியேல் போறதுக்கு முன்னாலே தேவன் தம்முடைய தூதனை அங்க அனுப்பிவிட்டார். கை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. இதான் நம்முடைய தேவன், இவர்தான் நம்முடைய ஆண்டவர். He is an almighty God. See, the enemies were thrown into the den, the lions that just catch the people and swallowed, smashed. ஆனா தானியேலை தூக்கி போட்டா சிங்கம் அமைதியா இருக்குது. அப்படின்னா தானியேல் போறதுக்கு முன்னாலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் கையை சீக்கிரம் வைத்து சொல்லுங்க, என் பிரச்சனைக்கு முன்னாலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வச்சிருவாரு. என் பாடுகளுக்கு முன்னாலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வச்சிருவாரு. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் போகும்போது, காரியங்களை செய்யும் போது, எங்க போனாலும் வந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணி ஒழுங்கா கர்த்தரோட உங்க இருதயம் சரியா இருந்துச்சுன்னா, அங்க தானியேல் என்ன சொல்றாரு பாருங்க. தூதன் வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்றாரு. 22ஆம் வசனம் கடைசி பகுதியை வாசிங்க. ஏனென்றால் நான் அவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் எப்படி காணப்பட்டேன். ஆமா, இன்றைக்கு நாமும் யாருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம்? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ரத்தத்தால் கழுவப்பட்டவங்களை கை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நம்முடைய நீதி அல்ல, நம்முடைய பரிசுத்தம் அல்ல, ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தமாகிறோம். அது மட்டுமல்ல, நான் என்ன செய்யல? நீதி கேடு ஒன்றும் நான் செய்ததில்லை. அதுக்கு மாறாக இந்த தானியேல் என்ன செஞ்சாரு? அந்த 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசித்தா, தானியேலோ வென்றால் 6:10 அங்கே வாசிக்கிறோம். கையெழுத்து வைக்கப்பட்டதென்று பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்தும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே. என்ன செய்து வந்தபடியே? முன் செய்து வந்தபடியே. தானியேலுடைய ரெகுலரா வேலை என்ன? தொடர்ச்சி அவர் செஞ்ச வேலை என்ன? முடிஞ்சவங்க சொல்லுங்க, ஜெபம் ஜெபம் ஜெபம். கை வைத்து சத்தமா சொல்லுங்க, ஜெபம். ஒரு விசுவாசிக்கு, விசுவாசன் கிறிஸ்தவனா இருக்கிறவனுக்கு அவசியம் தேவை என்னது? ஜெபம். ஜெபிக்காத ஒருவன் கிறிஸ்தவனாய் வாழ முடியாது. ஜெபிக்காமலே இருந்து ஆண்டவரோட ஐக்கியம் எல்லாம் ஒருத்தன் ஊழியம் செய்யறேன், அங்க போறேன், பாஸ்டரா இருக்கிறேன், ஒன்றும் செய்ய முடியாது. Without prayer you cannot be a believer. Without prayer you cannot be a servant of God.
Without prayer you cannot enjoy heavenly blessing. Without prayer you cannot see the angels. ஆலயத்தில் வந்தாவது தேவனை பாடி மகிமைப்படுத்தி அவரை துதித்து, இந்த நேரம் ஆராதனை நேரம், கைவைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிற நேரம், கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போதே ஆவியில ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்ப தானியேல் அவனுடைய ப்ரொஃபஷன் என்ன? அவனுக்கு ஆபீஸ்ல நல்ல வேலை இருக்குது. அந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 3 பேர் அதிகாரிகள்ல ஒரு அதிகாரி இவன் தான் சீஃப். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு கலெக்டர் போஸ்ட், ஒரு பெரிய டைரக்டர் போஸ்ட் கிடைச்சிட்டுன்னா சர்ச்சுக்கு வரமாட்டான், ஜபத்துக்கு வரமாட்டாங்க. கேட்டால் எனக்கு வேலை 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 வேலைன்னு சொல்லி அப்படியே ஏமாத்திட்டு நம்ம இருந்துருவோம். ஆனால் தானியேலுக்கு ஹையஸ்ட் ப்ரொஃபஷன், உயர் பதவி. ஆனால் அவன் எதை விடலை? புரிஞ்ச கையை வைத்து சொல்லுங்க, உயர் பதவியில் இருந்தோம். கை வைத்திட்டு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. உயர் பதவியில் இருந்தோம் அவன் எதை விடலை? அவன் ஜபத்தை விடாமல் இருந்ததுனால தான் அவனை சிங்கத்திட்ட ஆண்டவர் விடலை. அதுக்கு மாற தூதனை அங்கே அனுப்பி வச்சார். இன்னைக்கு ஏன் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம்? நிறைய பிரச்சனைகள்ல, அதில் மாட்டிக்கிட்டேன், இதில் மாட்டிக்கிட்டேன், கடனில் மாட்டிக்கிட்டேன், வியாதியில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா நீ ஜபத்தை விட்டுட்ட. கர்த்தர் உன்னை விட்டுட்டார் போன்னு. ஆனால் ஜபத்தை நீ விடாமல் இருந்தா அவரும் உன்னை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. கைவித்து எத்தனை பேர் ஆண்டவரை பற்றி கொள்ள விரும்புறீங்க? அவரை கையை நல்லா அசைச்சு ஆராதனை மூலம் அவரை பற்றிக்கொள், ஜபத்தில் அவரை பற்றிக்கொள். பேருக்கு கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு கிறிஸ்டியன் பேரை போட்டுக்கிட்டு அலையாத, அல்லது வெறும் வெள்ளைச்சட்டையை போட்டுட்டு கிறிஸ்தவன் சொல்லி நாம சொல்ல வேண்டியதல்ல. ஜபம் பண்ணி இந்த தேசத்துக்கு நாம கிறிஸ்தவன் காண்பிக்கணும். கையை நல்லா வைத்து உங்க குடும்பத்துக்காக ஜபம் பண்ணணும், தேசத்துக்காக ஜபம் பண்ணணும். கை சுத்தி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ராஜாக்களுக்காக ஜபம் பண்ணணும், நம்ம வாழ்கிற பட்டணத்தில் உள்ள அதிகாரிகளுக்காக ஜபம் பண்ணணும். அப்படி ஜபம் பண்ற நாம தான் உண்மையான கிறிஸ்தவர்களாக மாற முடியும். நம்மை தேடி பரலோக தூதர்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி உங்க குடும்பங்களில் வேணுமா? இப்போ பிள்ளைகள்லாம் பரீட்சைலாம் எழுத போறாங்க, பயந்துட்டு கிடப்பான்ல. அம்மா கொண்டு ஸ்கூல் பக்கத்தில் கொண்டு விடு அப்படிம்பாங்க, அப்பா கொண்டு விடு. பக்கத்தில் கொண்டு விட்டுட்டு போனால் உள்ளே நடுங்கிட்டே போகிறான். நான் சொல்கிறேன், உள்ள வரைக்கும் போய் கூட இருக்கிற தூதனை அனுப்பி வை கூட. ஹல்லேலூயா. அந்த தூதனுடைய உதவியை கொண்டு வர்றது இது ஜபந்தான். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கைவித்தி இப்படி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, குமாரனாகி இயேசுவின் நாமத்தில் நம்முடைய தூதரை அனுப்பி கையை நல்லது எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கவும், எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கவும், எங்களோடு இருக்கவும் உதவி செய்யும்படி கேட்கிறோம். சொல்லுங்க. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய தூதர்களுக்கு எங்கள் சார்பில் நீர் கட்டளையிடுவீராக. இந்த ஜெபம் புரிஞ்சா கைதட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி நீங்க போய் தூதர்களை கட்டளை போட்டு வர சொல்லவே முடியாது இல்லை. அந்த சங்கீதம் 34 என்ன இருக்கு? யார் கட்டளையிடுவார் என்று கொஞ்சம் எடுத்து வாசிங்க. 91:11 உன்னை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு நம்ம கட்டளையிடுவோமா அவர் கட்டளையிடுவாரா? எடுத்து வாசிக்க கவனமா. யார் கட்டளையிடுவா? கட்டளையிடுவார். இயேசு தான் கட்டளையிடுவார். அப்போ நம்ம யாருக்கிட்ட சொல்லணும்? இயேசுவிடத்துல, தேவனிடத்துல. ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி சொல்லணும்? ஜபத்துல சொல்லணும். ஜபத்துல பிள்ளைகள் பரீட்சைக்கு போறாங்கன்னா தலைமையில கை வச்சு அப்பாவும் அம்மாவும் நல்லா ஜெபம் பண்ணி தோத்திரம் பண்ணி என்னை தெளிச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் பிள்ளையோட உங்களுடைய தூதர்களை நீர் அனுப்பும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனா போகிற வழியில் கண்டதெல்லாம் வந்து பிள்ளையை பயங்காட்டாது. கர்த்தருடைய தூதர்கள் வழி நடத்துவார்கள். ஹல்லேலூயா. பிள்ளைங்களை கொஞ்சம் கைவிதி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பரீட்சை எழுத போகிற பிள்ளைங்களை நான் சொல்லிட்டு இருக்கும் போதே கேளுங்க. ஆண்டவரே உங்களுடைய தூதர்களை எங்களுக்காக நீர் அனுப்போம், உங்களுடைய ஆலோசனை கர்த்தர் எங்களுக்காக நீர் அனுப்போம். ஹல்லேலூயா. வீட்டிலேருந்து புறப்பட்டு சர்ச்சுக்கு வர்றீங்க, பைக்கில் வர்றீங்க, காரில் வர்றீங்கன்னா காரில் சண்டை போட்டுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு வராமல் என்ன பண்ணிக்கிட்டு வரணும்? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய தூதர்களை அனுப்போம் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு வந்தால் கார் ஒழுங்காக வந்து சேரும், வண்டி ஒழுங்காக வந்து சேரும். இல்லைன்னா சொல்லுவாங்க நான் 6:45 கிளம்புனேன், 8:45 தான் வந்தேன் அப்படின்னா அதுதான் உங்களை பற்றி தான் எல்லாமே இருக்கு. அப்போ யாருடைய ஊழியம் நமக்கு இந்த பூமியில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு? தேவ தூதர்களுடைய ஊழியம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிப்போம்.
இந்த தானியேலுக்கு ஒரு முறை மட்டும் கிடையாது. நான் அதிக நேரம் இல்லாதபடினாலே கொஞ்சம் வேகமாக சுட்டி காண்பிக்கிறேன். தானியேலுக்கு 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், வாசிக்க நேரமில்லை, ஜஸ்ட் ஹைலைட் பண்ணிட்டு நான் போறேன். 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தொடர்ந்து அவருக்கு தூதருடைய உதவிதான். The angel was sent to give a message from God. 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. தானியேலே நான் இந்த தரிசனத்தை கண்டு. ஆமா, தானியேல் எப்ப பார்த்தாலும் தரிசனம் பார்ப்பாரு, ஜெபம்னிட்டே இருப்பார். தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடும்போது இதோ மனுஷ சாயலான உடனே ஒரு தூதன் வந்தான். ஆமென் சொல்லிக்கிட்டே இருங்க, ஆமென் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் லைஃப்ல ஜெபம் பண்ணி தூதருடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறார். 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெறும் 6ஆம் அதிகாரத்துல சிங்கக்கேபியில மட்டும் தூதன் வந்து செஞ்சுட்டு போயிடல. இங்க தேவன் தூதனை அனுப்பி விளங்காதவைகளை விளங்க வைக்கிறார், கருகலானவைகளை சொல்லிக் கொடுக்கிறார், ரகசியங்களை வெளிப்படுத்த தூதனை அனுப்புகிறார். புரிந்தவர்கள் எல்லாம் ஆமென் என்று சொல்ல கேட்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் புரியாததை கர்த்தருக்கு புரிய வைப்பார். ஆலோசனை தெரியாததை தெரியும்படி வைப்பார். இப்போ தூதர்கள் சொல்லும்போது முதலாவது இந்த பூமியில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வேதம் சொல்லுது, கர்த்தர் தமது ஊழியர்களை முதலாவது காற்றுகளாகவும் அவர்களையே தூதர்களாக வச்சிருக்கிறார். முதல்ல நீங்கள் கண்ணால் பார்க்குற தூதர்கள் யார்? தேவனுடைய ஊழியர்கள் தான். முதல்ல அவங்கக்கிட்ட நீ ஆலோசனை கேட்கணும், அவங்களோட கனெக்ஷன் வச்சுக்கிடணும். பாஸ்டரே பிடிக்காத உனக்கு பரலோகம் எங்கே பிடிக்க போகுது? சிலருக்கு வீட்டில் ஒருத்தருமே பிடிக்க மாட்டாங்க. உனக்கு யாரைத்தான் பிடிக்கும்? அப்போ உனக்கு எங்கே ஆண்டவரை பிடிக்க போகுது? அங்கங்கே நீ போகிற. இங்கே சர்ச்சு பிடிக்க மாட்டாங்க, பாஸ்டர் பிடிக்க மாட்டாங்க. அம்மாவை கண்டா மறைக்கிற, அப்பாவை கண்டா மறைக்கிற. கைவத்தி ஒப்புக்கொடும்படி கேட்கிறேன், ஆண்டவரே இந்த பூமியில் வாழும்போதே நான் மற்றவர்களை நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாம் வாயத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பரலோகத்தில் உண்மை நேசிக்கிறதுக்கு முன்னால் பூமியில் நாங்கள் பார்க்கறது, ஆண்டவரே இந்த கிருபை நீர் எங்களுக்கு தரணும். பூமியிலே பார்க்கிற ஒரு மனிதனோடு கூட சரியா அன்பில்லாத நீ பார்க்காத தேவனை எப்படி நேசிக்க முடியும்னால? How can you love God whom you cannot see when you don't love the people whom you see, those who are with you? உன்னோடு கூட இருக்கிறவர்கள் மேல் அன்பு பாராட்ட முடியவில்லை. நேற்று இரவு ஒரு வாலிபன் என்னோடு தொலைபேசியில் பேசினான். அவன் வெளிநாட்டில் போய் வேலையெல்லாம் செய்துட்டு வந்துட்டான். இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறான். இரவு அவனோட கூட நான் பேசினேன். அப்போ அவன் சொன்னான், எனக்கு ஆலோசனை சொல்லுங்க பாஸ்டர், எனக்கு நான் இருக்கிற இந்த ஏரியாவில் இப்பொழுது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், 3 கம்பெனி ஆரம்பிக்கணும். இதை செய்யவா? வெளிநாட்டிலிருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வந்திருக்குது, அதற்கு போகவா? அல்லது நாக்பூர்லேருந்து ஒரு ஆஃபீஸர் போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். அடுத்த நிமிடம் ஜெபம் பண்ணி அவனோடு கூட நான் பேச ஆரம்பித்தேன். ஆள ஆரம்பித்தான். அந்த ஆலோசனையும் தெரியாமல் உட்காந்துட்டு கிடந்தேன். அப்பாவுக்கும் தெரியல, அம்மாவுக்கும் தெரியல, என்ன செய்யன்னு தெரியல. நான் உடனே நாளைக்கு திங்கட்கிழமை என் பணியை நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னான். புரிஞ்ச ஆலோசனை தேவனுக்கு கைதட்டுக்கு பார்க்கல. முதல்ல ஊழியக்காரன்ட்ட ஒழுங்க கவுன்சிலிங் கேட்டு 2 ஆள்கிட்ட போய் எதையாவது கேட்டவும் வாழ்க்கையில் உன்னை இழந்து போகாம தேவனிடத்தில் தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய காரியங்களை போய் ஆலோசனை கேட்டு தேவனோடு இணைந்து காரியங்களை கேட்டு செய்யும்போது தேவன் நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. இதை புரிஞ்சவங்க விசுவாசம் உள்ளவங்க மட்டும் கை வைத்து ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல வாசிக்கிற கருகலானவைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு தேவன் தானியேலுக்கு தூதரை அனுப்பினார். அது மட்டுமல்ல, 9ஆம் அதிகாரத்தில் ஜெபத்திற்கு பதில் தருவதற்கு தூதனை கர்த்தர் அனுப்பினார். எத்தனை பேருக்கு விசுவாசிகளாகிய நீங்கள் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் தூதருடைய ஊழியம் உங்கள் குடும்பத்திற்கும் நமக்கு எல்லாருக்கும் வேணும். இதை பெற்று யாருடைய ராஜ்யத்தை அழிக்கணும்? சாத்தானுடைய ராஜ்யம் அழிக்கப்பட. யாருடைய ராஜ்யம் அழிக்கணும்? சாத்தானுடைய ராஜ்யம் அழிக்கப்பட, அந்தகாரங்கள் அழிக்கப்பட. ஒரு கல்லறை தோட்டத்தில் இடுகாட்டில் வேலை செய்கிற ஒரு பெண் சொல்கிறாள், நம்ம தான் தூதன் நம்ம கூட இல்லைன்னு இருக்கோம். ஆனால் அவள் சொல்லுகிறாள், என் கூட 4 பிசாசு ஃப்ரெண்டாகவே இருக்கு, நான் கல்லறை தோட்டத்தில் இருக்கேன், என் கூட எத்தனை பிசாசு ஃப்ரெண்டாக இருக்கு? ஆமாம், அதை சொல்லிட்டு தான் வாங்கிக்கிட்டாதீங்க, கவனம் பேசுங்க. அது கூட பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறா. நான் அதை கேட்டோடனே எனக்கு இன்னும் பயங்கர வைராக்கியம் வந்துச்சு. இவளே இப்படி ஒரு பிசாசிட்ட பேச முடியும்னா தேவனுடைய மனுஷர்களாகிய நாம்
கை வைத்து தேவனோடு பேசிக்கிட்டே இருக்கணும், பிதாவோடு பேசிக்கிட்டே இருக்கணும், பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பு கொண்டுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியம் நமக்கு வேணும், ஏஞ்சல்ஸ் மினிஸ்ட்ரி நமக்கு வேணும். இதெல்லாம் எல்லாமே சிங்கத்துக்கிட்ட போனேன் கடிச்சிருச்சு, நெருப்புல போனேன் தொட்டுருச்சு கடிச்சிருச்சுன்னு சொல்லி கிடக்காம, விசுவாசிகளாக இருந்துக்கிட்டேன், அதில் போய் மாட்டிக்கிட்டேன், இதில் போய் மாட்டிக்கிட்டேன், சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம எல்லாம் கையை நல்லா வைத்துங்க பார்க்கலாம். பிரச்சனைகள் வரும். சத்தமா சொல்லுங்க, வருமா வராதா? விசுவாசின்னா அந்த பிரச்சனை நம்மளை பார்த்துட்டு போயிடாது, வரும். ஆனா யார் விடுதலை ஆக்குவா? யாரை அனுப்பி விடுதலை ஆக்குவா? கரங்களை தட்டுங்கள், புரிந்தால் ஆமென் என்று சொல்லுங்கள். தூதனை அனுப்பி சிங்கம் வரும், நெருப்பு வரும், பிரச்சனைகள் வரலாம், ஏதும் வரலாம். ஆனா தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன் நம்முடைய திருச்சபையில் இருந்த ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்த சகோதரர், அவர் 60 வயதுக்கு மேல், ஹார்ட் சர்ஜரி, ஃபுல்லாக ஓப்பன் சர்ஜரி பண்ணி ராமச்சந்திரால ஆப்ரேஷன் நடக்குது. முதல் நாள் போய் ஜபித்து விட்டு நான் வந்து விட்டேன். முடிச்சு தான் போய் பார்க்க முடியும். அவர் சொன்ன சாட்சி, ஆப்ரேஷன் நடந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்கும்போது டாக்டர் கூட நானும் இந்த மாதிரி கோட்டு போட்டு பக்கத்தில் நின்று கொண்டிருந்ததாக அவர் பார்த்துருக்கிறார். சொன்னார், பாஸ்டர் அங்கே நின்று எனக்கு தைரியம் என்னன்னா, யார் நின்று ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறா? பாஸ்டர் தான் அங்கே கூட நிற்காரு. அவர் கூட 2 தூதர்கள் வெண்வஸ்திரம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 4வது ஒரு டாக்டர் நிற்கிறாரு. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி தேவன் அவர்களை விடுதலை ஆக்குகிறார். அவருக்கு சர்ஜரி பண்ணி கிட்டத்தட்ட 16 வருஷம் 17 வருஷம். போன வாரம் திருச்சியில் போகும்போது அவரை சந்தித்தேன். நல்லா இருக்கார், ஆக்டிவாக. 15 வருஷம் 16 வருஷம் கழிச்சு இப்போ 80 வயசுக்கிட்ட இன்னமும் நடக்கிறார். அவங்க வீட்டுக்கு நான் போய் இறங்கி காரில் போயிட்டு வரும்போது என் பேக்கை அவர் தூக்கிட்டு வந்து காரில் வச்சுட்டு போகிறாரு. 80 வயசு ஆள். எப்படின்னா, கைதட்டி தேவன் அற்புதர், சுகம் தருவாரா, பலன் தருவாரா? தூதனை அனுப்பி அற்புதம் செஞ்சா லாங் லைஃப் தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா. இன்றைக்கும் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு எல்லாரும் இன்வால்வ் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா கையை நல்லா வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, இந்த தானியேல் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு வேலைக்கு வந்திருக்கான். பாபிலோன் நம்முடைய சொந்த ஊர் கிடையாது. நம்ம கூட நம்ம பிறந்த ஊரில் யாருமே இல்லை. வேலைக்காக ஒரு காரியத்துக்காக ஒரு பட்டணத்தில் ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிடுறோம். ஆனால் யார் நம்ம கூட இருக்கணும்? இல்லை, உங்களுக்கு தெரியல யார் இருக்கணும், யார் இருக்கணும்? தானியேலுக்கு அப்படித்தான். தானியேலுடைய அப்பாவுடைய பேர் எழுதப்படலை. நமக்கெல்லாம் அம்மா இருக்காங்கல்ல, தானியேலுக்கு அம்மா யாருன்னு தெரியாது. ஏன்னா சின்ன வயசுலேயே அவனை தூக்கிட்டு வந்துட்டாங்க அடிமையா. ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒருவர் எப்பொழுது அவனோடு கூட இருந்தார். அவன் ஜெபத்தில் போய் கண்ணீர் விட்டு ஜெபித்ததை அவர் கண்டார். சிங்கக்கவியில் போடுவாங்கன்னு தெரிஞ்சும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தார். கையெழுத்து போட்டாங்கன்னு தெரிஞ்சும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தார். அழுதுருப்பார், என்ன சிங்கக்கவியில் போட போகிறாங்கப்பா, உமக்காக நான் செத்துட்டு போறேன்னு சொல்லியிருப்பார். அந்த கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். Our address, Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.